ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி கோல்ஸ். எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்னா வளம் குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள். இந்த கோலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையானது இந்த பூமி, நம்ம மக்களுடைய பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இதெல்லாம் ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த அழிவு தன்மையிலிருந்து நம்ம அதை மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி அவங்க ஒரு கோலை குறிப்பிட்டு அதை குறிக்கோள்களை மாற்றி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 17 குறிக்கோள்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஏழ்மையின்மை, பசியின்மை, நல்ல ஆரோக்கியம், தரமான கல்வி, அப்புறம் பாலின சமத்துவம், தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம், அடுத்தது புதுப்பிக்கத்தக்க மற்றும் மலிவான சக்தி, அதாவது இந்த எனர்ஜி அந்த மாதிரி இது. அடுத்தது நல்ல பணிகள் மற்றும் பொருளாதாரம், அடுத்தது புதுமை மற்றும் நல்ல உட்கட்டமைப்பு இதை கொண்டு வர்றது. அடுத்தது சமமின்மையை குறைத்தல், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்போ இவங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த மாதிரி இருக்கிற காரணங்கள் எல்லாத்தையும் சமமின்மையை குறைத்தல். அடுத்தது நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல், வளங்களை பொறுப்பான முறையில் பயன்படுத்துதல், வானிலை நடவடிக்கை கிளைமேட் ஆக்ஷன். அடுத்தது பெருங்கடல்கள், இதனுடைய அதாவது எப்படி சொல்ல, லேண்ட் லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் வாட்டர், அப்படி ரெண்டு இதாக இருக்குது. லேண்ட் ஆன் வாட்டர் அப்படி இதில் கோல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அமைதி மற்றும் நீதி, அடுத்தது இது எல்லாத்தையும் சேர்ந்து உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு கூட்டமைப்பு, நிலையான அபிவிருத்திக்கான கூட்டமைப்பு, இவ்வளத்தையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. 3 இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு. இதுதான் முக்கியமான ஒரு இது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பசி இல்லாமல் வறுமை இல்லாமல் தங்களுக்கு வேண்டிய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யத்தக்க விதத்தில் வாழணுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. வறுமை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அது ஒரு நோய் மாதிரி, தாங்க முடியாத ஒரு பசியிலலாம் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறத முக்கிய குறிக்கோளாக கொண்டு வந்திருக்காங்க. 2030 ஆண்டுக்குள்ள எல்லா இடங்களையும் அந்த வறுமையானது இருக்கவே கூடாது. அவங்கவுங்க தன்னுடைய தேவைகளுக்கான எல்லா காரியங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த குறிக்கோளாக கொண்டு வந்திருக்காங்க. இது வறுமை இல்லாததுக்கு உண்டான முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு முறைகளை உறுதி செய்தல் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு சமமான அணுகலை வழங்குதல். இதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். இதனுடைய இடத்துல இந்தியா ஃபஸ்ட்டு லெவலில் இருக்குது. இந்தியா தான் அதில் வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்குது. இதனுடைய கேரியர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதாவது மக்களுடைய இதை மேம்படுத்தணும், மக்களுடைய சார்பு நிலைகளை தற்சார்பு நிலைகளை எல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான உண்டான அவங்களுடைய கேரியர் என்னென்ன விதத்துலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு மற்றும் கிராமப்புற நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாடு, அதாவது வாழ்வாதாரத்துக்கு ஒரு மேம்பாடு. இது மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிலையான வளர்ச்சி, அதாவது இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ், நிறைய என்ஜிஓஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே போல் என்ஜிஓஸ் அமைப்புகள், அதாவது மற்றவங்க கஷ்டப்படுறத அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தங்களால் முடியுமோ அது ஒரு கூட்டமைப்பாக வச்சு ட்ரஸ்ட் மூலமாக அப்படி பண்ணுற விஷயங்கள் என்ஜிஓஸ். சமூக மேம்பாட்டு அலுவலர் இவங்க இருக்காங்க. அடுத்தது நிதி மேலாளர், அதில் நிபுணர், குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் தொடங்க உதவி செய்து அவங்க வருமானத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு வர்றதுக்கு, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள். இன்றைக்கி எல்லா விலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ மக்கள் அந்த ஜாஸ்தி விலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சமாவது அதை வாங்கி நம்ம பயன்படுத்துகிற லெவலுக்கு ஒரு இது வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக யோசித்து பாருங்கள். இப்போ 10 ரூபாய் அரிசி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்கக்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்குதுன்னா 10 ரூபாய்க்கு அரிசி வாங்க முடியாதுல்ல. அப்போ அந்த 10 ரூபாய்க்குள்ள அரிசியை வாங்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வாய்ப்புகள் அதுக்கு கொடுக்கப்படணும். அவங்களுடைய வேலைக்காக கூலியாக இருக்கட்டும், ஒரு தொழில் வச்சு அவங்க முன்னேறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கவர்மெண்ட் செயல்படுத்துறதுக்கு பண்ணுறாங்க. கிராமப்புற மேம்பாட்டு நிபுணர், கிராமங்களில் தான்
என்னதான் விவசாயி நிறையா காரியங்களை விளைவிச்சு மக்களுக்கு கொடுத்தாலும் ஆனால் அவங்க இன்னும் கஷ்டப்பட்ட நிலைமையிலே தான் இருக்காங்க. அந்த அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு சுட்டி கிராமப்புற மேம்பாட்டு நிபுணர்களை உருவாக்கி அந்த கிராமப்புற உட்கட்டமைப்பு வருமானத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது கொள்கை ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், வறுமை ஒழிப்பு உத்திகளை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் அரசாங்க நலத்திட்டங்களின் தாக்கத்தை மதிப்பிடுதல். இவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாங்க திட்டங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ நிறையா லோன்ஸ் கொடுக்குறாங்க மானியத்தில். அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு 100% உள்ள லோனுக்கு ஒரு 50% மானியம், அதாவது அவங்க அதை திருப்பி செலுத்த வேண்டாம், அப்படிப்பட்டதான ஒரு சில காரியங்களெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அதை ஊக்குவிக்கிறாங்க. பெண்கள் அதிகாரமளிப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளர், சுய உதவி குழுக்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்கள் ஒரு குடும்பத்தில் கரெக்டான விதத்தில் ஒரு தொழில் முனைவராக தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதத்துலேயும் அவங்க ஒரு படி மேலே வரும்பொழுது அந்த குடும்பங்கள் நல்ல நிலைமைக்கு வரோங்கிறத கருத்தில் கொண்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை அவங்க உருவாக்கி கொடுக்குறதுக்கு பெண்கள், அநேக பெண்கள், ஏன்னா இன்றைக்கி என்ன பார்க்கிங்கன்னா ஆண்கள் நிறைய பேர் குடிக்க அடிமையாகி, கிராமப்புறங்களில் குடிக்க அடிமையாக அவங்க வீட்டை கவனிக்கிறது கிடையாது, வறுமைன்ட்டு அவங்க பயங்கர கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ அந்த பெண்கள் மூலமாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கும்படியான அமைப்புகள் இருக்குது. இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள், அரசாங்க சார்பான வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த பசியின்மை அப்படிங்கிற குறிக்கோள், இந்த வறுமை ஒழிப்புங்கிற கோலில் வருது. இதை குறித்து நீங்கள் இன்னும் மேலும் நம்ம கூகுளில் எல்லாம் பார்த்து சர்ச் பண்ணி அதுக்குண்டான விளக்கங்களை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.